பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. இயேசு இவ்வாறு உரையாடி முடித்த பின்பு தம் சீடரிடம், பாஸ்கா விழா 2 நாளில் வரவிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது மானிட மகன் சிலுவையில் அறையப்படுவதற்கென காட்டிக் கொடுக்கப்படுவார் என்றார். அந்த நேரத்தில் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் கயபா என்னும் தலைமை குருக்களின் மாளிகை முற்றத்தில் ஒன்று கூடினார்கள். இயேசுவை சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்ய அவர்கள் கலந்தாலோசித்தார்கள். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், மக்களிடையே கலக்கம் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். பின்னர் 12 ஒருவராகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக் காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.